திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகரில் ஏழை எளிய மக்களுக்கு தனது இளமை காலம் முதல் இறுதி வரை மருத்துவ சேவை செய்த அமெரிக்க பெண் மருத்துவர் ஆலிஸ் ஜி பிரேயர் வயது மூப்பு காரணமாக இன்று காலமானார். இவரது திருவுடலுக்கு திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷ் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் ஆம்பூர் நகர பொறுப்பாளர் தங்கராஜ் மற்றும் மாதனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சந்தர், கட்சியின் முன்னோடிகள் மாதனூர் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் பழனி, வாணியம்பாடி நகர துணை செயலாளர் விக்கி, மாநில செயலாளர் கவிஞர் யாழநாதி, ஆட்டோ ராஜா, பிரதாப் தேசிங்கர், தோழர் தயா பிரபு, வாணியம்பாடி ராகுல், சிலம்பரசன், வள்ளுவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ் திரை உலகில் பிரபல நடிகையாக வலம் வருபவர் சோனா. இவர் சென்னை மதுரவாயல் கிருஷ்ணா நகர் 28வது தெருப்பகுதியில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் இவரது வீட்டின் வெளிப்புறம் பொருத்தப்பட்டுள்ள ஏசி யூனிட்டை திருட முயற்சித்துள்ளனர். இதனை கண்ட நடிகை சோனா கூச்சலிட்டதை அடுத்து அவர்கள் சோனாவை கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். இதனையடுத்து அவர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து சோனா காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மதுரவாயல் போலீசார் வீட்டின் அருகே பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கத்தியை காட்டி விரட்டி சென்ற நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை மற்றும் வெள்ளம் மீட்பு பணிகள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை திருக்கழுக்குன்றம் தேவகிரீஸ்வரர் கோவில் சங்கு தீர்த்த குளத்தில் நடைபெற்றது. அதில் தீயணைப்பு வீரர்கள் பெருமழை வெள்ள காலத்தில் பொதுமக்கள் பேரிடரில் சிக்கிக் கொண்டால் வீடுகளில் கிடைக்கும் தர்மாக்கோல், காலி தண்ணீர் பாட்டில்கள், வாழை மரங்கள் ஆகியவற்றை கொண்டு எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என செயல் விளக்கம் அளித்தனர். திருக்கழுக்குன்றம் தீயணைப்பு துறை நிலைய பொறுப்பாளர் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி மன்ற தலைவர் யுவராஜ், திருக்கழுக்குன்றம் காவல் ஆய்வாளர் விநாயகர், துணை வட்டாட்சியர் சீனிவாசன் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாநகரில் அண்மை காலமாக பூட்டி கிடக்கும் வீடுகள் கண்டறியப்பட்டு அவற்றில் கொள்ளை நடப்பது தொடர் கதையாகி வருகிறது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் கொள்ளையர்களை பிடிக்க தூத்துக்குடி நகர உட்கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் மதன் மேற்பார்வையில் தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் அதிகாலை மில்லர்புரத்தில் உள்ள நாராயணன் என்பவரது வீட்டிலிருந்து சிசிடிவி, பென்டிரைவ் ஆகியவற்றை திருடிக் கொண்டு வந்த ஒருவரை பிடித்து விசாரித்தபோது அவர் தூத்துக்குடி ரகமதுல்லாபுரத்தை சேர்ந்த மொய்தீன் என்பதும் அவர் தூத்துக்குடி மில்லர்புரத்தில் செயல்பட்டு வரும் ஐடி கம்பெனியில் பணிபுரிந்து வருவதும் தெரியவந்தது. அவரிடம் இருந்து சுமார் 96 கிராம் தங்கம், 465 கிராம் வெள்ளிப் பொருட்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு ரயில் நிலையம் வளாகத்தில் உள்ள இ சேவை மையத்தில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் ஆதாரை அப்டேட் செய்ய அதிகாலை முதல் வருகை தந்தனர். தினமும் 120 டோக்கன் மட்டுமே இ சேவை மையத்தில் வழங்கப்படுவதால் காலை முதலே மாணவர்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் குவிந்து டோக்கனுக்காக காத்திருந்தனர். இந்நிலையில் ஏராளமானோருக்கு டோக்கன் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதனால் இ சேவை மையத்தில் இருந்த ஊழியர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட வாரசந்தை மைதானத்தின் அருகே மாவட்ட நூலக கட்டுமான பணிகளை தொடங்கி வைக்கும் விதமாக அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி, மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் பங்கேற்று 3,72 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட நூலகத்தில் கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட துறை சார்ந்த அரசு அதிகாரிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், பொதுமக்கள், ஒப்பந்ததாரர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரை வளையங்குளத்தை அடுத்துள்ள சோளங்குருணை கிராமத்தை சேர்ந்தவர் முருகன். விவசாயியான இவர் 12 வருடங்களுக்கு முன்பு காளை ஒன்றை வாங்கி காங்கேயம் என பெயர் வைத்து வளர்த்து வந்துள்ளார். இந்த காங்கேயம் காளை உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் உட்பட மற்ற மாவட்டங்களிலும் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் பங்கேற்று 30க்கும் மேற்பட்ட போட்டிகளில் முதல் பரிசை பெற்றுள்ளது. இந்த நிலையில் வயது முதிர்வு காரணமாக காளை உயிரிழந்தது. உயிரிழந்த காளைக்கு ஊர் மரியாதையுடனும் ஆட்டம் பாட்டத்துடனும் ஊர் பொதுமக்கள் இறுதி சடங்கு செய்து அடக்கம் செய்தனர்.
அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சி அருகே நரசிங்கபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் மருதமுத்து. இவர் வெடி தயாரிக்கும் தொழில் செய்து வருகிறார். இவரது வெடி தயாரிக்கும் கம்பெனிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் அனுமதியின்றி வெடிபொருட்கள் தயாரித்ததாக ஏலக்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலர் திருமானூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வெடி தயாரிக்க பயன்படுத்திய பொருட்களை பறிமுதல் செய்து மருதமுத்துவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் காவல் நிலையம் அருகில் நல்லு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பயிற்சி பள்ளியில் உள்ள அலுவலர்கள் பணியை முடித்துவிட்டு அலுவலகத்தை மூடிவிட்டு சென்றுள்ளனர். பின்னர் காலை வழக்கம் போல் அலுவலகத்தை திறப்பதற்கு வந்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு ஷட்டர் திறந்து கண்டதைக் கண்டு சின்னமனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆய்வு செய்தபோது 2 செல்போன்கள், ஒரு டேப் மொபைல், 10,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரியவந்தது. பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தமிழக சட்டமன்றத்தில் சமீபத்தில் அமைச்சரவை மாற்றி அறிவிக்கப்பட்டது. அதில் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இதையடுத்து அமைச்சரான பின்பு சேலம் மாவட்டத்திற்கு முதல் முறையாக வருகை தந்த சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு திமுகவினர் பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இதில் திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மேளதாளத்துடன் வரவேற்பு அளித்தனர். கோட்டையில் குமரி மீனவன் இயக்கம் சார்பில் அதன் நிர்வாகிகள் நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி பகுதியில் இந்திய அரசுக்கு சொந்தமான அரியமண்ணால் ஆலை செயல்பட்டு வருகிறது என்றும் இங்கு கடல் மண்களிலிருந்து அணு கனிமங்கள் பிரித்து எடுத்து வருகின்றனர். இதனால் குமரி மாவட்டத்தில் ஏராளமானோர் புற்றுநோயால் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்போது 1144 ஹெக்டேர் நிலப்பகுதிகளில் அணு கனிமமான ரூட்டைல், மோனோசைட், இல்மனைட் போன்ற வேதிப்பொருட்களை வெட்டி எடுப்பதற்கு முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பும் அவர்களை பாதுகாப்பதும் எங்களது இந்த தொழிற்சங்கத்தின் முக்கிய ஒரு கடமை நோக்கம். பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத வகை இந்த ஐஆர்இ மணல் கம்பெனி செயல்பட மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்பதுடன் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையிலும் சாலை விபத்துகளை தடுக்கவும் சாலை விதிகளை மீறும் நபர்களை கண்காணிக்கவும் மன்னூர் பகுதியில் இயங்கி வரும் கார் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் ஹுண்டாய் குளோவஸ் நிறுவனத்தின் சார்பில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 46 ANPR மற்றும் IP கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் கட்டுப்பாட்டு அறை ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாட்டு அறை திறப்பு விழா ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புதூர் உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் பங்கேற்று திறந்து வைத்து கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாடுகளை பார்வையிட்டார். இதில் ஹுண்டாய் குளோவஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் போயங் ஷூ கிம், ஸ்ரீபெரும்புதூர் காவல் ஆய்வாளர் தர்மலிங்கம் உள்ளிட்ட காவல்துறையினர் மற்றும் ஹுண்டாய் குளோவஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள போக்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் ரஞ்சித் குமார். இவர் தனது 19 வயதில் இந்திய ராணுவத்தில் சேர்ந்தார். இந்நிலையில் படை வீரராக பணியில் சேர்ந்த ரஞ்சித் குமார் பதவி உயர்வு பெற்று ஜம்மு காஷ்மீரில் ஹவில்தாராக பணியாற்றி 17 ஆண்டுகளுக்கு பிறகு பணி முடிந்து தற்போது ஓய்வு பெற்றதன் காரணமாக சொந்த ஊர் திரும்பினார். இதையடுத்து ராணுவ உடையில் வந்த ரஞ்சித் குமாருக்கு போக்லூர் கிராம மக்கள் பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வடகிழக்கு பருவமழை மேற்கொள்வது குறித்து புதுக்கோட்டை தாலுகாவிற்குட்பட்ட முதல்நிலை மீட்பாளர்கள் மற்றும் ஆப்தமித்ரா தன்னார்வலர்களுக்கான ஒருநாள் புத்தக பயிற்சி நகர்மன்ற வளாகத்தில் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜராஜன், மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர் சக்தியை கீர்த்தி மற்றும் தாசில்தார் பரணி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற பயிற்சியில் வடகிழக்கு பருவமழை பாதிக்கப்பட்ட இடங்களில் மழை வெள்ளத்தால் சிக்கிக் கொண்ட மக்களை எப்படி காப்பாற்றுவது குறித்தும் முதலுதவி செய்வது குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது.
திருவாரூர் அருகே வேளங்குடி ஊராட்சியில் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் திருவாரூர் நகராட்சியில் வேளங்குடி ஊராட்சியை இணைப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் திருவாரூர் மாவட்ட அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அம்மனுவில் விவசாய தினக்கூலி மக்கள் பெரும்பான்மையாக வசித்து வரும் இக்கிராமத்தில் திருவாரூர் நகராட்சியுடன் இணைப்பதால் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும். எனவே இதுகுறித்த அறிவிக்கையை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. திருவாரூர் ஒன்றியம் வேளங்குடி ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியில் சேர்ப்பதாக கேள்விப்பட்டோம். இதை எங்களுக்கு இந்த தீர்மானத்தை ரத்து செய்யணும், எங்களுக்கு நகராட்சியில் சேர்க்கக்கூடாது, எப்பொழுதும் மேலே ஊராட்சியாக இருக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவரை பார்க்கறதுக்கு மனு கொடுக்கறதுக்கு நாங்கள் ஆண் பெண் அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் வந்திருக்கிறோம். எங்களுடைய நீங்கள் சேர்த்தீங்கன்னா திருவாரூர் நகராட்சியில் சேர்த்தீங்கன்னா கிராம மக்களுடைய வாழ்வாதாரமும் மிகவும் கெட்டுவிடும். நகராட்சியினுடைய வேலை வேற, அவங்க வேற ஊராட்சி வேற, அவங்களுடைய திட்டம் வேற, எங்கள் திட்டம் வேற. நாங்கள் எல்லாருமே கூலி வேலை செய்கிற ஆள். ஆகவே அம்மா அவர்கள், நம்ம மாவட்ட ஆட்சியர்களும் அரசாங்கமும் எங்களுடைய கோரிக்கை, அதாவது இந்த தீர்மானம் போட்டால் கூட நகராட்சி ஆக்கணுங்க தீர்மானத்தை போட்டால் கூட அதை ரத்து செய்யணும். ரத்து செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்கணுங்கிறத நாங்கள் கிராம மக்கள், எங்கள் ஊராட்சி கிராம மக்கள் பொதுமக்கள் சார்பாக தியாகராஜன் வேடிக்கை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த தொப்பம்பட்டியை சேர்ந்த மணிவேல் ரத்தினம் தம்பதியினரின் மகள் சரவணன் கட்டிட தொழிலாளியான இவர் கோவையில் தங்கி வேலை செய்து வந்துள்ளார். கடந்த 2 தினங்களுக்கு முன் சொந்த ஊருக்கு வந்திருந்தவர் திடீரென காணாமல் போனதால் உறவினர்கள் தேடி வந்துள்ளனர். இந்நிலையில் அதே பகுதியில் பழனிசாமி என்பவரது தோட்டத்தில் இருந்த கிணற்றில் சரவணன் காலை சடலமாக மிதந்துள்ளார். இதுகுறித்து அங்கிருந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் திருவாடனை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கட்டுமானங்கள் கட்டுவதற்காக தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை வழிகாட்டுதலின்படி நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் கீழ் மார்டின் தொண்டு நிறுவனர் லீமா ரோஸ் மார்டின் தலைமையில் 4,43,09,472 ரூபாய் செலவில் கட்டிடங்கள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இவ்விழாவில் பெண்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் திருவாசகமணி, ஆண்கள் பள்ளி ஆசிரியர்கள், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கதிரவன், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் தொழில் வர்த்தக சங்கத்தின் சார்பில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தஞ்சை திலகர் திடலில் 3 நாட்கள் வேளாண்மை மற்றும் உணவு கண்காட்சி நடைபெறுகிறது. கண்காட்சியினை திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன், தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். இதில் வேளாண் உற்பத்தி, தோட்டக்கலை, தென்னை வாழை விவசாயிகள் பயன்பெறும் வகையிலும் இவை சார்ந்த தொழில்நுட்பங்கள், உபகரணங்கள், ஆலோசனைகள் உள்ளிட்ட 120 கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வேளாண் கண்காட்சியில் விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்கள் உட்பட பல்வேறு சாதனங்கள் காட்சிப்படுத்தப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் போக்குவரத்து கழக பணிமனையிலிருந்து அரசு பேருந்து ஒன்று மாவிலோடையிலிருந்து புறப்பட்டு விளாத்திக்குளம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இப்பேருந்தை விளாத்திக்குளம் போக்குவரத்து கழக பணிமனையை சேர்ந்த கார்த்திக் என்ற தற்காலிக ஓட்டுநர் இயக்கி வந்துள்ளார். இப்பேருந்து கரிசல்குளம் கிராமத்தில் உள்ள பாலத்தின் அருகில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென பேருந்தின் டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பாலத்தின் பக்கவாட்டில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தின் ஓட்டுநர் உட்பட பேருந்தில் வந்த பயணிகள் அனைவரும் எவ்வித காயங்களும் இன்றி உயிர் பிழைத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற விளாத்திக்குளம் காவல்துறை, தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் விளாத்திக்குளம் போக்குவரத்து கழக பணிமனையை சேர்ந்த அதிகாரிகள் பயணிகளை மீட்டு மாற்று பேருந்தில் விளாத்திக்குளத்திற்கு அனுப்பி வைத்து இந்த விபத்து குறித்து விளாத்திக்குளம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தினர் திருவாரூர் மாவட்ட தலைவர் குணசீலன் தலைமையில் மாவட்ட செயலாளர் ஹரிஹரன், ஒருங்கிணைப்பாளர் சாகுல் அமீத்,
மாவட்ட பொருளாளர் முருகானந்தம் மற்றும் நிர்வாகிகள் குமார், ஜெயபிரகாஷ், வின்சென்ட், பாலு உட்பட 100க்கும் மேற்பட்ட அங்காடி பணியாளர்கள் திருவாரூர் கூட்டுறவு மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி கூட்டுறவு மண்டல இணைப்பதிவாளர் சித்ராவிடம் கோரிக்கை மனு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு மதுப்பிரியர் ஒருவர் பேருந்து நிலையம் முன்பு அருப்புக்கோட்டை மதுரை சாலையின் நடுவே தன் கையில் வைத்திருந்த பையை தலைக்கு வைத்து படுத்துக் கொண்டு சிகரெட் ஊதியபடி போக்குவரத்திற்கு இடையூறாக படுத்திருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த சார்பு ஆய்வாளரை கண்ட போதை ஆசாமி சாலையில் பேருந்து எதுவும் வராததால் படுத்ததாக கூறி மன்னிப்பு கேட்டு இயல்பாக எழுந்து சென்றுள்ளார். பட்ட பகலில் போதை ஆசாமியின் இச்செயல் முகம் சுளிக்கும் வண்ணம் இருப்பதாக பொதுமக்கள் புலம்பியபடி சென்றனர்.